குட் மார்னிங். லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே விலாகே போட முடியல. ஏன்னா, எனக்கு உடம்பு சரியில்ல. எனக்கு சரியில்லைன்னா பிரச்சனை இல்ல. பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்ல. அவளுக்கும் ஃபீவர் அண்ட் கோல்டு. அதனாலேயே விலாக் போட முடியல. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தேன் ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்ட்டு. அதுக்கான டைம் வந்துருச்சு. ஃபைனலி பழனி போறதுக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டிருந்தோம். 2 டேஸ் முன்னாடியே ரிசீவ்ட் ஆயிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஐஎஃப்பி பிராண்டு. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வந்து கீழே அட்டாச் பண்ணணும். டெலிவரி பர்சன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அட்டாச் பண்ண முடியாது. அதுக்கு வந்து சர்வீஸ் பர்சன் ஒருத்தவங்க வருவாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அட்டாச் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணி பார்த்தோம். யாருமே அட்டாச் பண்ணுறதுக்கு வரவே இல்லை. அப்புறம் கால் பண்ணி கஸ்டமர் கால் பண்ணி கேட்கும்போது என்னென்னா, நாங்கள் வர முடியாது, நீங்களே தான் அசம்பிள் பண்ணிக்கணும். அப்படி வர மாதிரி இருந்தால் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் அட்டாச் பண்ணாங்க. அது எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் இல்லாமல் அது வந்து ஃப்ரிட்ஜ் பார்க்க ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஃப்ரிட்ஜு. அது இல்லாமல் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ அண்ட் 10 இயர் வாரண்டி கம்ப்ரஸர். அப்புறம் வந்து 1 ஹவர்லேயே ஐஸ்லாம் மேக் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போக போக இதோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.